பெரிய பணக்காரன் ஒருத்தன் பெரிய அரண்மனையில் வாழ்ந்துட்டு வரான். அந்த அரண்மனையில் ஒரு பெரிய மரம் ஒன்று இருந்துச்சு. அந்த மரத்தை பார்த்த ஊர் மக்கள்லாம் அங்கே போய் ரெஸ்ட் எடுக்க போனாங்க. ஆனால் அந்த பணக்காரன் எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கிறத பார்த்துட்டு என் மரத்தில் எப்படிரா நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலான்னு எல்லாரையும் துரத்தி அனுப்புகிறான். இதை பார்த்த ஊர் மக்கள்லாம் அங்கே இருந்த ஒரு புத்திசாலி கிட்ட போயிட்டு ஒரு ஐடியா ஒன்று கேட்குறாங்க. அந்த புத்திசாலியும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அடுத்த நாள் அந்த பணக்காரன் வீட்டில் போய் அங்கே இருக்கிற நிழல்ல போய் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த அந்த பணக்காரன் கோபமாயி தண்ணி எடுத்து அவன் மேலே ஊற்றிட்டான். அங்கே படுத்த அந்த நபரும் முழிச்சு அந்த பணக்காரனை பார்த்து எதுக்கு என் மேலே தண்ணி ஊற்றுறீங்கன்னு கேட்கும்போது அந்த பணக்காரனும் என்னுடைய நிழலில் படுத்துட்டு என்னையே எதிர்த்து பேசுறியான்னு கேட்குறான். அதுக்கு அந்த புத்திசாலியும் உன்னுடைய நிழலா, இந்த நிழல் ரொம்ப நல்லா இருக்கு, நானே இந்த நிழலை காசு கொடுத்து வாங்கி அப்படின்னு அந்த பணக்காரன் கிட்ட சொல்கிறான். அந்த பணக்காரனும் மனசில் என்னடா இவன் பைத்தியக்காரனாக இருப்பான்னு நினச்சி இந்த நிழல் வாங்கணும்னா 1000 ரூபாய் காசு கொடுத்தாதான் நான் தருவேன். இதை கேட்ட அந்த புத்திசாலியும் நான் கொஞ்ச நேரத்தில் காசு எடுத்துகிட்டு வரேன், நீ இங்கேயே வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போகிறான். ஊர் மக்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து 1000 ரூபாய் பணத்தை கொடுத்து அந்த நிழலில் வாங்குறான். அந்த பணக்காரனும் காசை வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறான். அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அந்த மரத்தில் படுத்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் நைட்டும் ஆகுது. அங்கே இருக்கிற நிழல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணக்காரன் வீட்டில் இருக்கிற பெட்ரூமுக்கு வருது. எல்லா ஊர் மக்களும் பெட்ரூமுக்கு வராங்க. வந்து அந்த பணக்காரனை எழுப்பி அவன் பெட்டில் சில பேர் படுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பணக்காரனும் என்ன நடக்குதுன்னு புரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது அந்த புத்திசாலியோ வந்து மரத்தோடைய நிழல் இப்போ இங்கே இருக்குது, ஸோ நீ இப்போ வெளியில் கிளம்பலான்னு அவனை வெளியில் அனுப்புகிறான். இந்த இடத்துல காசு கொடுத்தவன் புத்திசாலியா இல்லை காசு வாங்கினவன் புத்திசாலியான்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க.